இது என்னடா நமக்கு வந்த சோதனை. ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் சிவாஸ் vlog. நான் உங்கள் சொல்லுங்கள் ஜெயராமன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, காலையில் எங்கள் வீட்டுக்காரர் பாறை மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு கொஞ்சமாக பொரிக்கிறது கொஞ்சமான்னு பிரித்து எடுத்து அதை அழகாக குழம்பு வச்சு கொடுமான்னு கேட்டிருந்தார். நானும் நம்ம மாமனுக்கு ஆசையாக குழம்பு வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அரைக்கலான்னு ஜாரில் எல்லாத்தையும் போட்டு வச்சா கரண்டை காணோம். சரி கரண்ட் என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்துருமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு சடவுன்னு சொல்லிட்டாங்க. இதனடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு எப்படிடா அந்த குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்க, நமக்கு வந்த 2 ஐடியாவில் ஃபர்ஸ்ட் ஐடியாவை ப்ரொமோட் பண்ணோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, சாப்பர். ஸோ சாப்பரில் வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூட எல்லாத்தையும் போட்டு ஒரு இழுன்னு இழுத்து ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் ஐடியா பண்ணி போட்டேன். சாப்பரையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அது வேலையை அது கரெக்டாக தான் பார்த்துச்சு. பூராத்தையும் பொடி பொடியாக்கி நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அதை குழம்பு வைக்க முடியுமா? முடியாதே, குழம்பு கொத்த கொத்தி ஆயிருமே. சரி வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்து வந்த ஆயுதம் தான் நம்ம இடிகள். அதில் வெறுஞ்சட்டியில் வறுக்க போட்டு வச்சுருந்த வெந்தயம் கடுகு மிளகு இதை போட்டு நங்குனக்கடின்னு நல்லா இடி இடிச்சு அழகாக தூளாக்கி அதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு நறுக்கி வச்சிருந்த தேங்காய் சிலையை அதில் போட்டு மறுபடியும் நங்குனக்கடி அரைச்சி ஒரு வழியாக அம்மியில் அரைச்சி வச்ச ஐத மீன் குழம்புன்னு ஒரு பாட்டையும் படிச்சுட்டு பாறை மீன் குழம்பு வச்சு முடிச்சு இந்த மாமனுக்கு பரிமாறியாச்சு. ஆனால் இந்த சொல்லாமல் வர்ற சடவனுக்கு என்னதான் வழி? நீங்கள் இது மாதிரி ஏதாவது சோதனை சந்திச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், டாட்டா.